இன்னைக்கு காலையில எழுந்த உடனே கார்ல ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு வந்த உடனே நாய்க்கடி ஊசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. பிகாஸ் நம்ம போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் ஊசி போடக்குள்ளேயே தமிழ்நாடு கேண்டிடேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊசி போட மாட்டோம், அதனால ஃபர்ஸ்ட் ஊசி இங்க போட்டுக்குங்க, நீங்க மித்த ஊசிலாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு போயிட்டு போத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேற ஒரு ஊசி போடுறதுக்கு எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. சரி இன்னைக்கு போய் பார்ப்போம். அப்படி போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எங்கன்னா போய் பார்த்துட்டு போடணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். பார்த்துக்குங்க, நான் நினைச்ச மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, தம்பி இங்கே ஊசி போட மாட்டாங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஊசி மட்டும் தான் எமர்ஜென்சிக்காக போடுவாங்க, மித்த ஊசிலாம் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுன்றதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் தான் போட்டாகணும், இப்போ வந்துட்டீங்க சரி அதனால் ஊசி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டக்குப்பம் தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் வரும், ஸோ அதனால் அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் டைம் ஊசி போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஊசி போட்டு தான் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே காலை கடைகள்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு பொறுப்பாக ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் நான் 2 கையிலையும் ஊசி போட்டுட்டாங்களே, அதனால சரி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இன்னைக்கான உடற்பயிற்சியும் ஸ்கிப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3வது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணது. அப்புறம் என்ன காலை கடன்கள் முடிச்சுட்டு காலை உணவுக்கு ஒரு முட்டை தோசை ஒரு 4 சாதா தோசை சாப்பிட்டு கொஞ்சோண்டு லேப்டாப் திறந்து எதனா எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நானும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, உடம்பு செம டயர்டு. ஊசி போட்டதுனாலயா இல்லைனா சரியாம ரெஸ்ட் எடுக்காதனாலயான்னு சொல்லிட்டு தெரியல, லைட்டாக எடிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே தூக்கம் நம்மளை அழைக்கிறது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், லேப்டாப்பை மூடிட்டு நானும் அப்படியே மலாந்துட்டேன். பார்த்துக்குங்க நண்பர்களே, கிட்டத்தட்ட 12 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 3 மணி தான் எழுதுனேன். நல்லா தூங்கணும். பார்த்துக்குங்க, தூங்கி எழுந்த உடனே மதிய உணவுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் அரைக்கீரை தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சு பொரிச்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான குறிப்பெல்லாம் நோட் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டேன். பார்த்துக்குங்க, பேக்கை மாட்டிட்டு அப்படி எங்கே அப்புறம் வெளியே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ட்ரைபாட் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்கிட்ட ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது பெருசாக இருக்கும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியாது. சரி அதனால் இந்த மாதிரி மாடலில் சரி மினி எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு சில டைமில் வேலைக்கு போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒன்று பார்த்தேன். சரி அந்த கடையில் போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பேக்கை மாட்டிக்கிட்டு போனேன். சரி அதுக்கு எதுக்கு இப்போ பேக்கை மாட்டின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் எங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த ஒரு பேக் தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவேன். இந்த பேக்குக்குள்ளே எனக்கு உள்ள அடங்கினா போதும். சரி அதனால தான் அப்படியே டெஸ்ட் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இந்த பேக்கை மாட்டிக்கிட்டு போயிட்டேன். ஆனால் என்ன, நான் நினச்ச மாதிரி அந்த ட்ரைபாட் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரைபாட் எடுத்து காமிச்சாங்கப்பா. ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு சரிக்கா நமக்கு செட் ஆகாது சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, சலிக்காமல் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சு ப்ரைஸ் அண்ட் டீட்டெயிலாம் சொன்னாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க, நம்ம ஒரு 2-3 ப்ராடக்ட் மேலே எடுத்து காமிச்சோன்னா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அம்மா ஒரு ரொம்ப நாளாக வெளியே இட்டுட்டு போகாமல் இருந்தேன்னா, ஸோ அதனால் பீச்சுக்கு இட்டுட்டு போனேன். எங்கள் நேரமாக இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, நாங்கள் போனப்போ அந்த ராக் பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரோக்ராம் நடக்கிறதுனால யாருமே உள்ள அலோவ் பண்ணவே இல்லை. அதனால என்ன பாண்டியில் என்ன ஒரே பீச்சாக இருக்குது, நமக்கு பாண்டி மெரினா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பாண்டி மெரினா கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கிட்டு. அப்புறம் அவங்க ஒரு குட்டி வாக்கிங்கை போட்டு வீட்டுக்கு வந்ததும் மதியம் மீதமுள்ள சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு தோசையும் சாப்பிட்டு இன்னைக்கான எடிட்டிங்லாம் பண்ணிட்டு 11 மணிக்கெலாம் தூங்கியாச்சு நண்பர்களே. இன்னி டேல வரவு செலவு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது.